விஷயம். பட் இந்த நாதாரி ரெட் கார்டை வாங்குறத, கமருதீன் ரெட் கார்டை வாங்குறத சாண்ட்ரா உள்ள இருந்து பார்க்கணும். சோ கைண்ட்லி மை ரெக்வஸ்ட், சாண்ட்ரா இது ஹாஸ்பிட்டல் இருந்து இல்ல நான் கேமை குவிட் பண்றேன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உங்க மனைவியை தைரியமா இருக்கு சொல்லி உள்ள அனுப்புங்க. கமருதீன் ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் இந்த 18+ கண்டென்ட்டை தவிர அவங்களால வேற எந்த கண்டென்ட்டுமே கொடுக்க முடியாது. இன்னைக்கு நடந்த சாண்ட்ராவை பிடிச்சி வெளியே தள்ள எல்லாரும் எபிசோட் பார்த்திருப்பீங்க. எனக்கு இதுல ஒரு விஷயங்கள் இருக்கு. கேம் இஸ் அ கேம், ஓகேங்களா? வார்த்தை இவங்க வார்த்தை விட்டுருக்கலாம், அவங்க வார்த்தை விட்டுருக்கலாம், இவங்க ட்ரிகர் பண்ணலாம், அவங்க ட்ரிகர் பண்ணலாம். தட்ஸ் நாட், அது பெரிய எங்க பிரச்சனையும் கிடையாது. இங்க யாரு சரி யாரு தப்புன்ற டிபேட்க்கும் நான் வரல. பேசிக் ஹியூமானிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, சாண்ட்ரா இஸ் 40 years ஓல்டு ஒரு விமன். ஓகே, அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இருக்குதோ இல்லையோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த பார்வுக்கும் கமருதீனுக்கும் சப்போர்ட் பண்றீங்க தெரியுமா? உங்களை மாதிரி கேவலமான பிறவிங்க யாருமே இருக்க முடியாது. கேம் இஸ் அ கேம்னு சொல்றீங்களா? எதிரா கேம். நேத்து நடந்தது ஒரு டெட்லைன் இருந்துச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்க தன்னை தற்காத்து கொள்ள கூடாதுன்றது டாஸ்க். ஓகேவா? அதனால அந்த 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இங்க என்ன நடந்துச்சு? இங்க அந்த டெட்லைனே கிடையாது. இந்த டெட்லைனே கிடையாது. அப்புறம் ஏன் பார்வதி வெளியே தள்ளணும்? நேத்து நடந்த கேமும் இன்னைக்கு நடந்த கேமும் ஒன்னா? இல்ல எனக்கு தெரியல. பார்வுக்கும் கமருதீனுக்கும் கண்மூடித்தனமா நம்புறீங்களே பியாஸ், நிறைய பேர் இருக்கிறீங்களா? சொல்லுங்க, எப்படி இது சரியா? இது உங்க பார்வையில இது சரியா? ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ட்ராமடைசிங் ஆகிற அளவுக்கு ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் நடக்கிறது, அது சரியா? கேம்ன்றது ரெண்டாவது விஷயங்க. கேமுக்குன்னு சில பவுண்டரிஸ் இருக்கு. அந்த பவுண்டரிஸ் செட் பண்ணி வச்சுட்டா அந்த பவுண்டரிஸை கிராஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அவன் கேட்கறதாட்டும், நான் ஒரு 2 குழந்தைங்களுக்கு தாயா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவன் கேட்கறான், நீங்க காமம் பண்ணி குழந்தை பெற்றுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். தெரியுதா? ரெண்டு பேருமே கமருதீன் ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் இந்த 18+ கண்டென்ட்டை தவிர அவங்களால வேற எந்த கண்டென்ட்டுமே கொடுக்க முடியாது. ஓகேவா? சாண்ட்ரா தப்பானவங்களோ சரியானவங்களோ இங்க ஜட்ஜ் பண்றதுக்கு யாருமே கிடையாது. நாங்க பார்வதியும் கமருதீனும் ஜட்ஜ் பண்ணல. பட் பிசிக்கல் அசால்ட் அது தப்புனா தப்புதான். ஹராஸ்மெண்ட் இஸ் ஹராஸ்மெண்ட். அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் அது தப்புதான். அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதை அக்செப்டே பண்ண முடியாது. மிஸ்டர் பிரஜன், உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதை கைண்ட்லி ரெக்வஸ்டா கூட வச்சுக்கோங்க. சாண்ட்ராக்கு இது நான் உள்ள போக மாட்டேன், நான் திரும்ப வீட்டுக்குள்ள வர்றேன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து சாண்ட்ராவை சமாதானப்படுத்தி உள்ளே விட்டுடுவாங்க. சாண்ட்ரா ஜெயிக்கல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க கப் அடிக்கிறாங்க அடிக்கல, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் இந்த நாதாரி ரெட் கார்டை வாங்குறத, கமருதீன் ரெட் கார்டை வாங்குறத சாண்ட்ரா உள்ள இருந்து பார்க்கணும். சோ கைண்ட்லி மை ரெக்வஸ்ட், சாண்ட்ரா இது ஹாஸ்பிட்டல் இருந்து இல்ல நான் கேமை குவிட் பண்றேன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உங்க மனைவியை தைரியமா இருக்கு சொல்லி உள்ள அனுப்புங்க. இப்போ வரைக்கும் அவங்க பிபி டீமோட கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. மேபி இது நடந்தால் நீங்க இதை பண்ணுங்க. சச்ச எச்ச பிஹேவியர் கமருதீன் அண்ட் பாரு.